பொதுவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயரம் நிறைந்த இந்த நெல்லைமணிக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இங்கே வர இருக்கிறார்கள். அவர் வர இருப்பதில் முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தமிழனுடைய பண்பாடு, தமிழனுடைய அடையாளம், தமிழனுடைய கலாச்சாரம் இவெல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு பொருணை என்ற அடிப்படையில் இங்கே ஒரு சிறப்பான ஒரு கட்டடம் கட்டப்பட்டு தொல்லியல் துறையின் மூலமாக பல்வேறு ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள்லாம் காட்சிப்படுத்த இருக்கிற ஒரு இடம்தான் இந்த பொருணை என்பது. இந்த கொற்கை, ஆதிச்சநல்லூர், சிவகிரி ஆகிய சிவகலை ஆகிய பகுதியில் 3 பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருள்களை காட்சிப்படுத்துறது தான் அந்த பொருணை. அதுதான் சென்னையிலே தலைநகரிலே முதலமைச்சர் ஒன்று அறிவிப்பு செஞ்சாங்க. தமிழுடைய வரலாறு என்பது 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஏன்னா இரும்பு காலம் என்பது அப்பொழுதே இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சென்னையில் ஒரு அறிவிப்பு செய்தார் என்று சொன்னால் அது இந்த பகுதியில் தான் கண்டெடுக்கப்பட்டது. எனவே அந்த கட்டடத்தை இன்று மாலை திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சிறுபான்மை சமுதாயத்திற்கு என்றைக்கும் உந்து சக்தியாக, ஊருங்கோலாக, அரணாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த காலம் தொட்டு இன்றைய வரை இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் இருந்து பெரியவர் காகிதமில்லத் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் சிறுபான்மை சமுதாயத்திற்கு இணையாக இருப்பது. அப்படிப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற கிறித்துவ பெருமக்கள், அந்த கிறித்துவ பெருமக்கள் அவர்கள் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற கிறித்துவ மக்கள் எல்லாம் அழைத்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் இசைவு பெற்றார்கள். அந்த இசையின்படி இன்றைக்கு அவர் வர இருக்கிறார். இன்றைக்கு மாலை அந்த கிறித்துவ பெருமக்கள் நடத்துகிற கிறிஸ்மஸ் விழாவிலே அவர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த திருநெல்வேலியில் நூலகம் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைத்தார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அந்த நூலகத்தினுடைய கால்கோல் விழாவை நாளைய அரசு நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் அவர்கள் கால்கோல் விழா நடத்த இருக்கிறார்கள். அந்த கால்கோல் விழாவுக்கு முன்னால் கட்டடம் உருவாக இருக்க வேண்டிய அத்தனை பணிகளும் பொதுப்பணித்துறையின் சார்பாக நடைபெறும். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு வகையில் விவசாய பெறுபடி மக்கள், ஏனைய பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள், பொதுவாக பட்டா வழங்குவது, பட்டா மாற்றம் செய்வது, விவசாயம் சார்ந்த பல்வேறு உபகரணங்கள் அளிப்பது போன்ற அந்த அடிப்படையில் 30,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக. எனவே அந்த நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர்கள் நாளை காலையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இப்போ 12 கிலோமீட்டர் போட்டிருக்கிறோன்னு சொன்னால் ஏனைய புறவழிச்சாலை